தொகுதிக்காக விருப்பம்? நான் தாராபுரம் தொகுதியில் இதோ 4வது முறை சீட்டு கேட்குறேங்க. எப்படி இந்த நேர்காணல் என்ன கேட்டார் தலைவர்? நேர்காணல் எங்கள் தாராபுரம் தொகுதிக்கு 51 பேர் கேட்டிருந்தாங்க. அதில் தலைவர் உங்களுக்கு அண்ணா அறிவாலயத்தில் எல்லாருக்கும் 51 பேருக்கும் நான் சீட்டு கொடுத்துட்டேன், ஆனால் இதில் யாரோ ஒருத்தருக்கு தான் வேட்பாளர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. யாருக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு ஓட்டும் எல்லாருமே சேர்ந்து அவங்கள நாங்கள் ஜெயிக்க வச்சிடறோம், எங்கள் தொகுதியில் அவங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் கருத்து கேட்டாங்க. இப்போ கிராமங்களுக்கெல்லாம் போனீங்களா, அங்கே நம்மளுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லா வில்லேஜுக்கும் நாங்கள் போயிருக்கோம், எல்லா வில்லேஜ் பெண்களுடைய முகத்துலேயும் மலர்ச்சி தான் இருக்குது, இதுக்கு மலர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். நாங்கள் மாதம் 1000 ரூபா வாங்குகிறோம், 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, 3000 பொங்கல் போனஸ் கொடுத்தாங்க, இலவச பஸ்ஸு இலவச பயணம் போயிட்டுருக்கோம். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நல்லா இருக்குது, எங்கள் குழந்தைங்க அங்கே போய் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க அப்படி. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னா உதயசூரியனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா எங்கள் தொகுதியில் நல்லா மக்களையும் எங்களுடைய தொகுதி இன்னும் நல்லா வச்சுக்குவேன். கொடுக்கலினாலும் கொடுத்தவங்களுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் டிஎம்கேவில் தான் பாடுபட போகிறோம். பேர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? பேர் உங்கள் பேர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நான் அருக்காணி ராமசாமி, மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவராக இருக்கிறேன். அது போக இப்போ குண்டடம் ஒருங்கிணைப்பாளராகவும் போட்டிருக்காங்க. என் பேர் சூரியமௌலி ராமசாமி. நான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவன். நாங்கள் அம்மா இந்த டைம் 3 டைம் கேட்டு இது 4வது டைமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கடந்த 96லேருந்து அப்பா 86லேயே இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்தார். ஸோ அப்போ இருந்து அந்த விதையை எங்களுக்கு போட்டிருக்காரு. ஸோ அப்போ இருந்து அந்த கருப்பு சிவப்புனா என்ன அப்படிங்கிறது, பெரியாரை பற்றியான சிந்தனைகளை சொல்லியிருக்காரு, நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அண்ணா பண்ணினது, கலைஞர் பண்ணினது, இது எல்லாமே அதாவது ஒரு அடிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறவங்கள எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம், அதுக்கு என்னென்ன தேவைகள், அடிப்படை தேவைகளான படிப்பு, கல்வி அறிவு, இதெல்லாமே மேம்படுத்துறதுக்காக பெரியார், கலைஞர், அண்ணா இவங்க 3 இல்லாட்டி இந்த தமிழ்நாடு இளைஞர்கள் இவ்வளோ தூரம் நம்ம முன் வந்திருக்க முடியாது. இப்போ நாங்களாம் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் புதல்வன் மூலமாக இவ்வளோ இளைஞர்கள் மென்மேலும் மேலே படித்து வந்திருக்காங்க. நானே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மூலமாக மேலே படித்து வந்திருக்கேன், அந்த சப்சிடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க 3 போட்ட விதைகளை தான் இப்போ தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கு மேலும் மேலும் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒரே ஃபேமிலியா? 3 பேரும் ஒரே ஃபேமிலி. இது எனது அம்மா, இது எனது அண்ணியார். அண்ணா துபாயில் இருக்காங்க, அதனால அண்ணியார் பேரில் நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம். 3 பேர் ஒரே தொகுதி போடுறீங்க, என்ன காரணம்? அதாவது அம்மா இந்த டைம் உதயண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு உதயண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா 3 முறை கேட்டதுனால 4வது முறை கேட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேருமே யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால இப்போ இது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், மற்றவங்களுக்கு இது ஒரு முன்முயற்சியாகவும் இருக்கும். எங்களுக்கு யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் தொகுதியில் யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் பாடுபட்டு அவங்கள ஜெயிக்க வைப்போம். இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்.